curve in the graph is functions or not கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மகிட்ட ரெண்டு டெஸ்ட் இருக்கு. அது ஒன்று வெர்டிக்கல் லைன் டெஸ்ட், இன்னொன்று ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட். வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் அப்படின்னா என்ன சொல்றது அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் மூவ் ஃப்ரம் டொமைன் டு கோடொமைன். ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் அப்படின்னா the functions move from கோடொமைன் டு டொமைன். ஓகேவா? ஜென்ரலாக வெர்டிக்கல் டெஸ்ட் அப்படின்னா என்னன்னா ஒரு வெர்டிக்கல் லைன் வரைஞ்சி அந்த லைனை மூவ் பண்ண சொல்ல இன்டர்செக்ட்ஸ் த கர்வ் அட் ஒன்லி ஒன் பாயிண்ட். அந்த லைன் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற அந்த கர்வ் ஆர் ஒரு பிக்சர் இருக்கும் அந்த கிராஃபில், அந்த பிக்சரில் ஏதாவது ஒரு இடத்துல மட்டும்தான் ஒரு நேரம் இன்டர்செக்ட் பண்ணணும். அப்படி பண்ணிச்சு அப்படின்னா அது ஃபங்க்ஷன்ஸ். அதே மாதிரி ஹரிசாண்டல் லைன் அப்படிங்கிறதும் இது வெர்டிக்கல் லைன், இது ஹரிசாண்டல் லைன் நீங்கள் மூவ் பண்ணீங்க அப்படின்னா அந்த கர்வில் ஒரே இடத்துல மட்டும் தான் என்ன பண்ணணும், அந்த ஹரிசாண்டல் லைன் மீட் பண்ணணும். அப்படி மீட் பண்ணிச்சு அப்படின்னா அந்த கர்வ் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷனும் எடுத்துக்கலாம். பொதுவாக ஒரு கிராஃப் ஷீட்டில் கர்வ் வரைஞ்சோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரமா என்ன பண்ணி வரைஞ்சிருக்கேன். வரைச்சொல்ல அந்த எக்ஸ் ஆக்சஸ் அப்படிங்கிறது டொமைனாக செயல்படும், ஒய் ஆக்சஸ் அப்படிங்கிறது கோடொமைனாக செயல்படும். நீங்கள் வைக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டும் டொமைனையும் கோடொமைனையும் சேர்த்து வரக்கூடியதான் அந்த பாயிண்ட்டு. அந்த கோடொமைனில் நீங்கள் வச்சுருக்க லிமிட் உங்கள் பாயிண்ட்ஸை மார்க் பண்ணிங்கன்னா அதான் ரேஞ்ச். ஓகேவா? அதேமாதிரி இந்த பக்கமும் இது வந்து டொமைனு, இதில் வந்து இது வரைக்கும் உள்ளது ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. இதுதான் ஜென்ரலாக ஒரு கர்வை ஒரு கிராஃப் ஷீட்டில் வரையுது அப்படின்னு அர்த்தம். எப்போவுமே ரேஞ்ச் அப்படிங்கிறது கோடொமைனுக்கு சப்செட்டாக இருக்கும். கிராஃப் ஷீட்டில் வரையப்பட்ட கர்வை வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஒரு வெர்டிக்கல் லைனோ ஹரிசாண்டல் லைனோ வரைஞ்சிக்கோங்க. அந்த லைனை நீங்கள் ஃபங்க்ஷனாக நினச்சிக்கோங்க. ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே ரெண்டு XY பிளேனில் ரெண்டு கர்வ் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஹரிசாண்டல் லைனை வச்சு டெஸ்ட் பண்ண போகிறேன். இந்த ஹரிசாண்டல் லைனை நான் எஃப்னு வச்சுக்கிறேன். இப்போ எஃப் நான் எப்படி மூவ் பண்ண போகிறேன் அப்படின்னா இதான் கோடொமைன்லேருந்து டொமைனை நோக்கி மூவ் பண்ண போகிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் நீங்கள் இந்த ஆரோ டயக்ராம் மென்ஷன் பண்ணி பாருங்கள். டொமைன் டு கோடொமைன் வந்து கோடொமைன் டு டொமைன் அந்த ஃபார்மேட்டில் இந்த ஹரிசாண்டல் லைன் நான் மூவ் பண்ண சொல்ல இந்த லைன் அப்படியே மூவ் ஆகி உள்ளே வர சொல்ல கண்டிப்பாக இந்த ஹரிசாண்டல் லைன் இந்த உள்ள அந்த கர்வில் ஏதாட்டும் ஒரு பாயிண்டில் மட்டும் மீட் பண்ணிச்சு அப்படின்னா அந்த கர்வ் இஸ் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி பார்க்க சொல்ல இந்த ஹரிசாண்டல் லைனை நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது என்ன பண்ணும், ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும் தான் மீட் பண்ணும், வேறு எதில் என்ன ஆகாது, மீட் பண்ணாது. இதே லைனு பாயிண்டில் இங்கே ஒரு இடத்துல தான் மீட் ஆகும், அதே லைனு இந்த இடத்துக்கு வந்துருந்துச்சு அப்படின்னா இங்கே ஒரு இடத்துல மட்டும் தான் மீட் ஆகும். அப்படின்னா இந்த கர்வுங்கிறது இஸ் அ ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? அதே இதில் இது வந்து ஒரு வெர்டிக்கல் லைன் வரைஞ்சிருக்கேன். இதை நான் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனை டொமைனில் இருந்து கோடொமைனை நோக்கி செலுத்த போகிறேன். ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் டொமைன் டு கோடொமைன். நீங்கள் அப்படி இது பண்ணிச்சுன்னா மூவ் பண்ணிங்க அப்படின்னா ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும் அந்த கர்வில் இன்டர்செக்ட் பண்ணணும். இப்போ அந்த லைன் உள்ளே வந்துருச்சு அப்படின்னா இங்கே ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும் தான் என்ன பண்ணணும், இன்டர்செக்ட் பண்ணணும். இது எல்லாத்துலேயும் இப்படி தான் இருக்கும். இல்லை சில என்ன ஆகும், டபுள் இன்டர்செக்ட் பண்ணணும். டபுள் இன்டர்செக்ட் பண்ணிச்சுன்னா அந்த கர்வ் என்ன கிடையாது, இஸ் நாட் அ ஃபங்க்ஷன்ஸ். வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் அண்ட் ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட். ஓகேவா? இஃப் யூ மூவ் the vertical or horizontal line, இந்த வெர்டிக்கல் லைனை ஹரிசாண்டல் லைன் நீங்கள் மூவ் பண்ண சொல்ல ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்று, the line intersect the curve at only one point is called a function. The line intersect the curve at 2 points or more than 2 points அப்படின்னா the curve is not a function.